நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் TN சிவகுமார் MA அவர்கள் உங்களிடையே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். எண்பதாவது சுதந்திர தின விழா மற்றும் இந்திய தேசத்தினுடைய பெருவிழாவாக அன்பு சகோதரர்கள் ஓம் நற்பவி பொதுநல அறக்கட்டளையின் சார்பாக மிக சீரும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து புள்ளம்பாடி ஒன்றியத்தில் பெருமைப்படும் கல்வி திருவிழாவாக 350 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா, வரலாற்று சிறப்புமிக்க ஐம்பெரும் விழா, உலக சமாதான கொடியேற்று விழா, மரக்கன்று நடும் விழா, நன்றி உணர்வு உறுதிமொழி என ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இந்திய திருநாட்டின் மேலும் நம் தமிழக மக்களின் மேலும் குறிப்பாக பகுதிவாழ் மக்கள் மேலும் அக்கறையோடு இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசியோடும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் 4.5 ஆண்டுகளை பொற்கால ஆட்சி தந்திட்ட எங்கள் தலைவரும் புரட்சி தமிழரும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சருமாகிய அன்புக்குரிய நம் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் அன்பு சகோதரர் லீமா ரோஸ் அவர்கள் போட்டியிட்ட போது உங்களை எல்லாம் வீடு வீடாக நாங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து வாக்கு சேகரித்த போது நீங்கள் எல்லாம் உங்கள் பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். இப்பகுதி வாழ் மக்களுடைய வளர்ச்சியிலே நம் கழகத்திற்கும் சரி, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் சரி, மாதிரி நற்பணி இயக்கங்களும் சரி ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய சகோதரியும் நல்ல மனம் படைத்தவரும், எதையுமே நாங்கள் எல்லாம் மாவட்ட கழக செயலாளர்கள் நானாக இருந்தாலும் என்னுடைய கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாக நாங்கள் கூறுகின்ற என்ற நலத்திட்டங்களையும் ஏழை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு மிகப்பெரிய வசதி படைத்த ஒரு குடும்பத்திலே இருந்து வந்தாலும் கூட எங்களை எல்லாம் நாங்கள் கூறுவதை ஏற்று சிறப்பாக இப்போதுமே இப்ப நீ பேசும்போதே நீங்கள் எல்லாம் கவர்ந்திருப்பீர்கள். அந்த அளவு நல்ல மனம் படைத்த நல்ல சட்டமன்ற உறுப்பினரை நாம் பெற்றிருக்கின்றோம். அன்பு சகோதரி லீமா ரோஸ் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் SM பாலன் அவர்களே, புள்ளம்பாடி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றமிகு அன்பு சகோதரர் அருணகிரி அவர்களே, அன்பு சகோதரர்கள் கள்ளக்குடி பேரூர் கழகத்தின் செயலாளர் பிச்சைப்பிள்ளை அவர்களே, புள்ளம்பாடி பேரூர் கழக JK பரல்ராஜ் அவர்களே, பூவாலூர் பேரூர் கழகத்தின் செயலாளர் ஜெயசீலன் அவர்களே, மாவட்ட மகளிர் அணியின் செயலாளர் அன்பு சகோதரி செல்வமேரி ஜார்ஜ் அவர்களே, இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இப்பகுதியில் மிக சிறப்பாக பணி செய்து கொண்ட ஒன்றியத்தினுடைய இணைச்சராக செயல்பட்டுக் கொண்ட அன்பு சகோதரர் கோவிந்தசாமி அவர்களே, இங்கே என்னுடன் வருவதென்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தினுடைய முன்னாள் ஒன்றிய கழக செயலர் தாமஸ் அவர்களே, அன்பு தம்பி விக்னேஷ் அவர்களே, அன்பு தம்பி மாரிஸ் அவர்களே, சகோதரர் அசோக் அவர்களே, ராஜ் அவர்களே, புள்ளம்பாடி எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தம்பி கருணாநிதி அவர்களே, ரகுபதி அவர்களே, மாவட்ட ஐடி விங்கினுடைய மண்டல பொறுப்பில் இருக்கின்ற எனது அன்பு சகோதரர் கழக பணியினுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற IT சுரேஷ் அவர்களே, அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்களே, இருக்கு எழுதியிருக்கேன். இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இப்பகுதியிலே எந்த நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும், ஒரு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று சொன்னால் இளைஞராக இருந்தாலும் கட்சியின் வளர்ச்சிக்காக எங்களோடு இணைந்து உழைப்பதோடு மட்டுமல்லாமல் இதில் கூட பெயர் அச்சிட்டிருக்கின்றார்கள் அன்பு தம்பி தொழிலதிபராகவும் முத்தமிழ் செல்வன் அவர்களே, லால்குடியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற விஜய் அவர்களே, பாபா அவர்களே, கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர் பெருமக்களே, மகளிரை சேர்ந்த அன்பு சகோதரிகளே, அதையும் தாண்டி இந்த விழாவினுடைய நாயகர்களாக கடினமான உழைப்பின் காரணமாக அந்த இடத்தை எட்டி பிடித்திருக்கின்றீர்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஏறக்குறைய 400 மதிப்பெண் 10ஆம் வகுப்பிலே 400 மதிப்பெண்களுக்கு மேலாகவும்
12ஆம் வகுப்பிலே 500 மதிப்பெண்ணுக்கு மேலாக பெற்ற மாணவ மாணவர்களுக்கு இந்த பாராட்டு விழா. உழைப்பின்றி எதுவும் திரைப்பதிலே முனையான சிந்தனையால் வெற்றி கிடைக்கிறது, கண்ணுறங்கா கவனத்திலே காப்பாற்றப்படுகிறது என்று சொல்வார்கள். உழைப்பே உயர்வு தரும், உண்மையை மேன்மை தரும் என்ற உயரிய சிந்தனையோடு நீங்கள் உழைத்தமையால் தான் நீங்கள் உங்கள் தாயில்